ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள். சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே டாக் ஆஃப் த டவுனாக பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீர்த்தியோட வெட்டிங் தான். ஸோ கீர்த்தியோட வெட்டிங் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அவங்க வெளியே வராமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தா ஆண்டனியோட அவங்க நிறைய விஷயங்கள் வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் மீட். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்து அந்த ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்களை கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய ஃபேன்ஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கீர்த்தியும் ஆண்டனியும் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டே அது என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறவாங்க. முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டனி தான் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணார். கீர்த்தியோட நிறைய ஃபோட்டோஸோட கமெண்ட்ஸ்லையும் சரி, அவங்களோட பர்சனல் டிஎம்ஸ்லையும் சரி, நிறைய மெசேஜஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நிறைய கமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான காரணம் என்ன, அது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அடுத்த குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க, எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்குமே அந்த குட் நியூஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு புரியுதில்ல. ஆல்ரெடி மேரேஜ்ன்றது குட் நியூஸ் தானே அப்படின்னு சொல்லி நான் கீர்த்திக்கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நம்மளோட பேபி நமக்கு எப்போ பிறக்க போகுது அப்படின்றது தான் அவங்க இன்டெரக்டாக எப்போ அடுத்த குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்கப்பட்டுகிட்டே கீர்த்தி என்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் எனக்குமே தெரியும், ஓ ஃபேன்ஸ் பேபி எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலியும் சரி, எங்களோட எல்லா சைட்லேயுமே சரி சொன்னாங்க, நீங்கள் சீக்கிரமாக அடுத்த பேபின்றதை பெற்றுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கொஞ்சம் டிலேட் தான் மேரேஜ். ஸோ அதனால் இருக்கும்போது நீங்கள் சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான எல்லா இதுவுமே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் கூட எங்களோட ஓன் விஷயத்தில் அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டது கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது. பட் கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான குட் நியூஸ் அப்படின்றது உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டனி அவர்களும் சரி, கீர்த்தி அவர்களும் சரி, நம்ம எல்லாருக்குமே ப்ரொமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் செம்ம ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஸோ கீர்த்தியோட சைட்லேருந்து இப்போ ஒரு குட் நியூஸ் வந்ததும் இல்லாமல் அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு பெரிய குட் நியூஸ்க்கான அப்டேட்டும் வரப்போகுது அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா சாரோட வணங்கான் படம் எவ்வளோ பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த படத்தில் சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் விலைக்கு அருண் விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வணங்கான் படம் வர பொங்கல் அன்னைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்திலேயே நம்மளோட பாலா சாரோட கரியர், அதாவது தமிழ் சினிமாவுக்கு 25 வருஷங்கள் ஆகுது அப்படின்றதுனால அவருக்கு அந்தோடக்கான ரெப்ரசன்டேஷனுமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் சூர்யா சார் பங்கேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காராம். ஸோ அதில் அவர் ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா சார் இல்லை அப்படின்னா நீ சூர்யான்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. அவர் என்னை வச்சு எடுத்த படம்லாம் தான் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட என் நெஞ்சுக்குள்ளே அது இன்னுமே அந்த படம்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. எனக்கு திடீர்னு நடிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் என் படத்தில் அடுத்து நீ தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை நடித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு காக்கா வந்துச்சு. அதுக்கப்புறம் வாரணமாயின்னு சொல்லி நிறைய படங்கள்லாம் வந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா பாலா சார் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.